வெல்கம் டு சௌந்தர்யா vlogs. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சுரக்காய் கூட்டு எப்படி பண்ணதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே டிஷ்ஷாக முடிஞ்ச மாதிரி இருக்கும். நம்ம இப்போ பார்த்திங்கன்னா சாதத்துலேயும் பிசைஞ்சு சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா கூட்டு மாதிரி புளிக்குழம்பு, வெரைட்டி ரைஸு இல்லை சாம்பார் சாதத்துக்கெலாம் வச்சு சாப்பிட்டா கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க கூட்டு எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம தோல் எடுத்துக்கலாம். தோலோடு போட மாட்டாங்க சுரக்காய். தோலை எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ பார்த்திங்கன்னா தோல்லாம் எடுத்தாச்சு. இதில் பார்த்திங்கன்னா இப்போ விதை இருக்குது பாருங்கள், தெரியுது பாருங்கள். இந்த விதையும் இப்படி எடுத்துக்கோங்க. இது கை வச்சு எடுத்தாலே வந்துடும். அப்படி சரி கை வச்சு எடுக்க முடியல அப்படின்னா கத்தியை வச்சு இப்படி லைட்டாக இது பண்ணாலே வந்துடும். சதையை எடுத்துடாதீங்க, சதை தான் சாப்பிட்றதுக்கு வேணும். அதனால் இப்படி விதையை மட்டும் இப்படி லைட்டாக எடுத்துட்டா இந்த பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போது இதே மாதிரி எல்லா விதையும் எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா விதையும் எடுத்தாச்சு. இப்போ இதை எல்லாத்தையும் கழுவி கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் நான் கட் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். நீங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாகவும் கட் பண்ணாமல் ரொம்ப சின்னதாகவும் கட் பண்ணாமல் மீடியம் சைஸாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெருசாக இருந்தாலும் கூட்டுக்கு நல்லா இருக்காது. ரொம்ப பொடுசாக கட் பண்ணாலும் குழஞ்சி போயிடும், நம்ம காய் தெரியவே தெரியாது. இப்போது காயெல்லாம் கட் பண்ணாச்சு. இப்போது அதிலே பார்த்திங்கன்னா துவரம்பருப்பு சேர்த்துட்டேன். துவரம்பருப்பு ஒரு சின்ன கிண்ணத்தில் சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா அதே கிண்ணத்தில் பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறேன். துவரம்பருப்பு பாசிப்பருப்பு ரெண்டு சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் துவரம்பருப்பு அதே கிண்ணத்தில் அதே அளவுக்கு துவரம்பருப்பு பாசிப்பருப்பு ரெண்டு சேர்த்துருக்கேன். இப்போது பருப்பை நல்லா கழுவி எடுத்து வந்துடலாம். இப்போது பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா கழுவி எடுத்து வந்துட்டேன். இதில் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். நான் சின்ன வெங்காயம் நீங்கள் வேணும்னா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். இப்போது இதுலேயே தக்காளி சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன தக்காளியாக தான் நான் சேர்த்துருக்கேன், ரொம்ப பெரிய தக்காளி சேர்க்கலை. இப்போது இதுலேயே ஒரு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். இப்போது அதுலேயே ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போது அதுலேயே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சுரக்காயை சேர்த்துக்கலாம். இப்போ இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இப்போது பார்த்திங்கன்னா தேவையான அளவு தண்ணி சேர்த்தாச்சு. இதில் ஒரு கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாம், பருப்பு பொங்காமல் இருக்கிறதுக்கு. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது குக்கரை க்ளோஸ் பண்ணி நான் 3 விசில் விட்டுக்கிறேன். உங்களுக்கு ஒரு சில குக்கரில் 2 விசில் விட்டாலே பருப்பு நல்லா குழஞ்சிடும்பாங்க. அது மாதிரி உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எத்தனை விசில் விடணுமோ விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் குக்கர் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஏர் போயிட்டுருக்கு. அதுக்குள்ளே நம்ம மிக்ஸி ஜாரில் அரைக்க வேண்டியதெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் 3 விசில் தேங்காய் சேர்க்குறேன். இப்போது அதுலேயே 1 ஸ்பூன் மிளகு சேர்க்குறேன். நான் மிளகு இதில் மிளகு சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் வேணுன்னா நீங்கள் குக்கரில் நம்ம காய் வச்சோம், குக்கரில் நம்ம காய் பருப்புலாம் வேக வச்சோம்ல, அப்பயே நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் குழந்தைங்க சாப்பிடுவாங்கன்னு பச்சை மிளகாய் சேர்க்கலை, இதில் மட்டும் மிளகு சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணுன்னா குக்கரில் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போது அதே ஸ்பூனில் சோம்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போது அதுலேயே ஒரு அரை ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கிறேன். இப்போ அதே ஸ்பூனில் ஒரே ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்க்குறேன். அதே ஸ்பூனில் சேர்த்தா பொட்டுக்கடலை கொஞ்சோண்டு தான் வரும் பாருங்கள். ஒரு 10-11 பருப்பு வர மாதிரி வரும். எதுக்காக பொட்டுக்கடலை சேர்த்தனா அது கொஞ்சம் டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதுக்காக ஒரு சின்ன ஸ்பூன் வச்சு பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் நான் சொன்னல குக்கரில் சேர்த்துக்கோங்கன்னு சொல்லி நீங்கள் குக்கரில் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா மிக்ஸி ஜார்லேயே மிளகு கூடயே நீங்கள் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். பெரியவங்களாக இருந்தால் நல்லா காரம் சாப்பிட்றவங்களாக இருந்தால். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வந்துடலாம். இப்போது திரும்ப ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கலாம். இப்போது பாத்திரம் நல்லா ஹீட் ஆகிட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் எப்பயும் நம்ம கொஞ்சோண்டு சேர்க்குற மாதிரியே சேர்த்துக்கலாம், குழம்புக்கு கூட்டுக்கு சேர்க்குற மாதிரியே. இப்போது எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிட்டு அதில் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போது கடுகு நல்லா வெடிச்சிச்சு. அதில் கருவேப்பிலையும் நான் ஒரே ஒரு வரமிளகாய் மட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போது அதுலேயே நம்ம கருவேப்பிலை காஞ்சதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருந்தோம்ல பருப்பு, அதை சேர்த்துக்கலாம். பருப்பு காயும் வேக வச்சிருந்தோம்ல, அதை சேர்த்துக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இது கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா வந்து நம்ம குக்கரில் வேக வச்சு எடுத்தது தான். இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சா நம்ம பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போது மிக்ஸி ஜார் கழுவி கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கோங்க, ரொம்ப தண்ணியாகிடக்கூடாது. எதுக்காக சொல்கிறேன்னா இன்றைக்கி வந்து நம்ம கூட்டு மாதிரி தான் வைக்கிறோம், அதனால சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம கூட்டு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி தழை தூவினா நம்மளோட கூட்டு சூப்பராக ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் சொல்ல மறந்துட்டேன், நான் வந்து அந்த தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் வந்து ஒரு 4-5 நிமிஷம் கொதிக்க விட்டேன். எதனாலனா வந்து நம்ம அதில் கசகசாலாம் சேர்த்தோம்ல, அதனால் வந்து ஒரு 4 நிமிஷம் வந்து அப்படியே விட்டுட்டேன். சிம்மில் தான் வச்சுருந்தேன். ஏன்னா நம்ம பாசிப்பருப்பு சேர்த்துருக்கனால டக்குன்னு வந்து அடிப்பிடிச்சிடும். பருப்பு தோரம்பருப்பு டக்குன்னு அடிப்பிடிக்காது, ஆனால் பாசிப்பருப்பு வந்து டக்குன்னு அடிப்பிடிக்குங்கிறதுனால நான் வந்து சிம்மில் தான் வச்சுருந்தேன் ஸ்டவ்வை. இப்போது நம்ம சுரைக்காய் கூட்டை சர்வ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சுரைக்காய் கூட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதேமாதிரி நான் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், நான் தேங்காய் பேஸ்ட் சேர்த்தல, அப்போ வந்து சுரைக்காய் கூட்டுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டேன் நான். ஆனால் வீடியோவில் காட்டலை, நீங்கள் வந்து உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சுரைக்காய் கூட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நான் வந்து இன்றைக்கி சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்காக லைட்டாக தனியாக வச்சுருக்க மாதிரி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் அந்த நம்ம மிக்ஸி ஜார் தண்ணியை கழுவி சேர்த்தலாம், அது சேர்க்காமல் இருந்தால் இன்னும் கொஞ்சம் கெட்டியாகிடும். அதே மாதிரி பருப்புலேயும் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கம்மியாக வச்சிங்கன்னா வந்து கூட்டு மாதிரி ஆகிடும். நான் வந்து இன்றைக்கி சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றேன், லைட்டாக கூட்டிலேருந்து லைட்டாக தண்ணியாக இருக்க மாதிரி வச்சுருக்கேன். இது வந்து குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.